கனமழை முடியலைங்க. கண்டிப்பா நமக்கு மிக கனமழை, கனமழைக்கான வாய்ப்பெல்லாம் இன்னும் நெறைய காத்திருக்கு. ஒரு நாள் நமக்கு மழை வரல அப்படிங்கிறதுக்காக, இதுக்கப்புறம் மழையே வரப்போறதில்ல அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நல்ல மழை பொழிவு. வட தமிழ்நாட்டுல எங்கு பார்த்தாலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு. 13 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சமே 10 சென்டிமீட்டர் தான். அந்த அளவுக்கு அப்போ மழையினுடைய தீவிரம் பாருங்க. எந்த அளவிற்கு அதி கனமழை, மிக கனமழை எல்லாம் பதிவாக ஆரம்பிச்சிருக்குன்னு. இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்கணும், வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, தென்மேற்கு பருவமழையிலேயே நல்ல ஒரு அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு. இயல்பிலிருந்து கூடுதலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவிலிருந்து சில மாவட்டங்கள் கூடுதல் மழை பொழிவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழையில. அதனால மழை பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்லாம் எந்த மாவட்டமும் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அந்தந்த மாதங்கள்ல சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது வந்து கொண்டு தான் இருக்கு. அதனால எல்லா மாவட்டங்களிலும் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பதிவாகிறோம். ஒருவேளை இன்னும் சில மாவட்டங்கள், ஓரிரு மாவட்டங்கள்ல மழை சற்று குறைவாகவோ, அல்லது இன்னும் மழை வந்தே ரொம்ப நீண்ட நாட்களாக ஆயிடுச்சு அப்படிங்கிற பகுதிகளா இருந்தாலும், ஆகஸ்ட் இறுதியில, அதாவது 26, 27, 28 அதுக்கப்புறம் செப்டம்பர் முதல் வாரத்துல அதிக அளவு மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால முதல்ல நீங்க லைக் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்றீங்க. எல்லாருமே நீங்க லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்றீங்க. ஆனா பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்றதுக்கு மறந்துடுறீங்க. அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறட்டும். தமிழகத்தில் படிப்படியாக மீண்டும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம தேதி இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆகஸ்ட் 26லேருந்து 28 வரைக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி வரைக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமா இருக்க போகுது. ஆனா செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய மழை பொழிவை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அஜாக்கிரதையா விட முடியாது. ஏன்னா செப்டம்பர் மாதத்தில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும். கனமழை, மிக கனமழை எல்லாம் நமக்கு எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துல கனமழை, மிக கனமழைலாம் உண்டு. அதே மாரி கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டத்திற்கும் அதிக அளவு மழை பொழிவுலாம் தீவிரமாக இருக்கும். தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழை தண்ணீர் பொறுத்தவரை சூழ்ந்து காணப்படும். அது சென்னைக்கு மட்டும் நம்ம சொல்லல. எல்லா மாவட்டங்களும் தான் நீங்க எடுத்துக்கணும். உதாரணமா கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இங்கெல்லாம் நீங்க தாழ்வான பகுதிகள்ல இருந்தீங்கன்னா, இப்பொழுதே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏன்னா பருவமழை நமக்கு சீக்கிரமா வரப்போகுது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும். தென்மேற்கு பருவமழை இன்னும் இந்த 1 மாத காலம் செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். அப்புறம் அக்டோபர்லேருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுக்க ஆரம்பிக்கும். விரைவில் நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதன் காரணமாக இப்பொழுதிலிருந்தே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2, 3 நாள்லயே வந்த மழையிலே நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னை மக்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு சென்னை நகர பகுதிகள்ல 15 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர்லாம் மழை வந்திருக்கு. இந்த மழையிலேயே எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இப்பொழுதே நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும். பருவமழை எதிர்கொள்றதுக்கு. அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தை தான் நம்ம பேச வந்தோம். ஏன்னா இந்த மாதத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. பொதுவா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே வெள்ளப்பெருக்கு வரும். அப்ப பார்த்துக்கலாம். இப்போ ஒண்ணும் பெருசா மழை வராது அப்படின்னு சில பேர் தவறான கணக்கு போட்டு வரீங்க. இது முற்றிலுமாக தவறு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா செப்டம்பர் மாதத்திலேயே மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் மிக கனமழை முதல் அதி கனமழை புரட்டி போட போகுது. அதாவது அக்டோபர்ல தான் வெள்ளம் வரணும், இல்ல நவம்பர், டிசம்பர்ல தான் வெள்ளம் வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. இந்த வருஷம் செப்டம்பர்லேயே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது காத்திருக்கு. அது வட தமிழ்நாட்டிலும் சரி, தென் தமிழ்நாட்டிலும் சரி 2 பகுதிகளுக்குமே அதிக மழை பொழிவுங்கிறது அடுத்த மாதத்துல எதிர்பார்க்க முடியும். ஆகவே அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் மிகவும் கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழகத்துல காத்திருக்கிறது. இப்போ நம்ம மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள். இன்றைய வானிலை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் தீவிரமடைந்தும் காணப்படும். அப்போ நமக்கு மீண்டுமாக கனமழையானது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், சில சமயங்களில் லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பகுதியாக எதிர்பார்க்க முடியும். ஓரிரு இடங்களில் நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுகிறது.
சில சமயங்கள்ல, அதாவது சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருந்தாலும், பகல்ல வெயில் கொளுத்தினாலும் ஏமாந்துராதீங்க. என்னப்பா மழைன்னு சொன்னாங்க, ஆனா பகல்ல என்ன இப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் நம்பி ஏமாந்துராதீங்க. அந்த பகல் நேர வெயில்லாம் சும்மா. இப்ப இரவு நள்ளிரவுல மறுபடியும் கனமழை பொறுத்தவரை அதிகமாக போகுது. ஆகஸ்ட் 26, 27, 28 அதுக்கப்புறம் செப்டம்பர் முதல் வாரத்துல அதிக அளவு மழை பொழிவு கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் என உள் மாவட்ட பகுதிகளிலும் நமக்கு மழை வாய்ப்பு தீவிரமடையும். அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை பொழிவுல மாற்றங்கள் இருக்கும். வானிலையில மாற்றங்கள் இருக்கும். சில சமயங்கள்ல நமக்கு வந்து மழை பொழிவு பார்த்திருக்கிறோம். ஏன்னா, இரவு நள்ளிரவுல தான் அதிகமான மழை பொழிவு பதிவாகி வருகிறது. அதனால எல்லாருமே காலை, பகல் நேரத்திலே எதிர்பார்க்க வேண்டாம். இரவு நள்ளிரவிலும் மழை பொழிவை எதிர்பாருங்க. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தஞ்சாவூர் ஆகட்டும், புதுக்கோட்டை ஆகட்டும், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், நாகை இது போன்ற பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக விட்டு விட்டு நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நல்ல ஒரு மழை வாய்ப்பு கிடைச்சது. டெல்டா மாவட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆகஸ்ட்டில் பெருசாக ஒன்றும் மழை இல்லை. அப்படியே வந்தாலும் மிதமான மழை மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது டெல்டா பகுதிகளில். ஆனால் உங்களுக்கு அடுத்த மாதத்தில் நீங்கள் மிக கனமழையை வந்து எதிர்பார்ப்பீங்க. அதனால் இப்போவே நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதத்தை எதிர்கொள்கிறதுக்கு தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் தயாராகிக்கோங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் செப்டம்பர் மாதத்தில் அதிகளவு மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு மழை பெரிதளவில் தீவிரம் இருக்காது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டுமே மிதமான மழையானது பதிவாகும். அப்புறம் 26, 27 தேதிகள் செப்டம்பர் முதல் வாரத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய தொடங்கும். செப்டம்பர் 3வது 4வது வாரத்தில் பருவமழை சற்று மேலும் வலுவடைய வாய்ப்பு இருக்கு. அப்போ நிறைய இடங்கள்ல மிக கனமழையெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிகமாக நம்ம பார்ப்போம். அதனால தான் இப்பொழுது முதலே கொஞ்சம் தயாராகிக்கோங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக விட்டு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். ஆகவே மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத பகுதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே நல்ல மழை வந்த பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களுக்கும் மீண்டுமாக கனமழையானது தீவிரமடையும். தென்சீன கடல் பகுதிகளில் கஜிகி புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகியிருக்கு. நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கவே இல்லை, ஏன்னே தெரியல. நேற்றைய தினங்களில் அந்த கஜிகி புயல் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அது தென்சீன கடல் பகுதிகளில் உருவானாலும் அது வங்கக்கடல்ல அது வருமா வராதா அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன்னா அந்த தென்சீன கடல் பகுதிகளில் வரக்கூடிய புயல் சின்னங்கள்லாம் எத்தனையோ முறை வங்கக்கடலிலும் அது ஒரு புயலாக மாறினதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். அதே போல் இந்த புயல் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத நேற்றைய தினத்தில் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் அந்த கஜிகி புயல் பற்றி சொல்லியிருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.